தளபதி விஜய் தற்போது தளபதி 69 திரைப்படத்தில் நடித்து வருகிறார். தற்சமயம் அப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் நடைபெற்று வருகின்றது. வினோத் இயக்கத்தில் உருவாகும் இப்படத்தின் படப்பிடிப்பு நினைத்ததை விட வேகமாக நடைபெற்று வருகின்றது. அநேகமாக ஏப்ரல் மாதத்திற்குள் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படத்தின் படப்பிடிப்பிற்கு இடையில் தளபதி விஜய் தன் அரசியல் வேலைகளையும் பார்த்து கொண்டு வருகின்றார். ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் நடிப்பு என தளபதி விஜய் செம பிஸியாக இருக்கின்றார். இதுதான் தளபதி விஜய் நடிக்கும் கடைசி படம் என்பதால் தளபதி 69 படத்தின் மீது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருந்து வருகின்றது. கண்டிப்பாக இப்படம் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் பிடித்த படமாக தளபதி 69 இருக்க வேண்டும் என்பதுதான் தளபதி ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தளபதி 69 படத்தின் அப்டேட்டை எதிர்பார்த்து ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். ஆனால் படக்குழுவிடமிருந்து இதுவரை எந்த ஒரு தகவலும் இல்லை. இருப்பினும் விஜய் ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் தகவல் ஒன்று தற்போது கிடைத்திருக்கின்றது. ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை. இருப்பினும் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் விஜய் ரசிகர்களுக்கு கண்டிப்பாக ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதாவது சங்கரின் இயக்கத்தில் ராம் சரண் நடிப்பில் உருவாகியுள்ள கேம் சேஞ்சர் திரைப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சி விரைவில் சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கின்றதாம். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தளபதி விஜய் கலந்து கொள்ள வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வருகின்றன. கேம் சேஞ்சர் படத்தின் தயாரிப்பாளரான தில் ராஜுவின் தயாரிப்பில் விஜய் வாரிசு படத்தில் நடித்துள்ளார். அந்த பழக்கத்தில் தில் ராஜு கேம் சேஞ்சர் விழாவிற்கு தளபதி விஜயை அழைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ராம் சரணும் தளபதி விஜயை கேம் சேஞ்சர் விழாவிற்கு அழைத்ததாக ஒரு தகவல் வந்துள்ளது. எனவே தளபதி விஜய் இவ்விழாவிற்கு வருவாரா இல்லையா என்பதுதான் தற்போது அனைவரது எதிர்பார்ப்பாகவும் உள்ளது. இருப்பினும் தில் ராஜு மற்றும் ராம் சரண் ஆகியோர் உண்மையிலேயே தளபதி விஜயை அழைத்தார்களா இல்லை இதெல்லாம் வெறும் வதந்தியா என்பது தெளிவாக தெரியவில்லை. அப்படி தளபதி விஜயை உண்மையிலேயே அழைத்து அவர் விழாவிற்கு வந்தால் கண்டிப்பாக அந்த விழா இந்திய அளவில் ட்ரெண்ட் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.